மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று குழந்தை பேறு பெறுகிற பெண்கள், அதாவது குழந்தையின்மை சிகிச்சை முறையில் ஒரு ஐவிஎஃப் முறையிலையோ இல்லை ஒரு இயற்கையிலே முறைகளோ ஏதாவது ஒரு முறைகள் மூலமாக கருத்தரிக்கிற பெண்கள் தங்களுடைய கர்ப்பமும் ஒரு இயற்கையாகவே எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் திருமணமான உடனே கருத்தரிக்கிற பெண்களின் கர்ப்பங்களும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? நிறைய பேர் கேட்குற கொஷின் அதுதான். டாக்டர் ஐவிஎஃப் நாங்கள் சொன்னாலே முதல்ல சொல்லுவோம், ஐயோ வேணாம் டாக்டர், ஐவிஎஃப்னால் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப கேர் எடுக்கணும், 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும், ஐவிஎஃப் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தமாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க பயப்படுற ஒரு விஷயம், ஐவிஎஃப்காக பயப்பட மாட்டாங்க, ப்ரெக்னென்சி வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் இவர்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி என்பது ஒரு ரிஸ்க்கான விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கருத்தரிப்பதில் ஏற்படுற தடை, அந்த பிரச்சனை. இப்போ ஒரு சில பெண்களுக்கு சுகர்னால் கன்சீவ் ஆகாமல் இருக்கலாம், சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் ப்ராப்ளத்தினால கருத்தரிக்காமல் இருக்கலாம், சில பெண்களுக்கு அவர்களுடைய கருமுட்டைகளில் குறைபாடுகள்னால கருத்தரிக்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் இந்த இந்த ஹார்மோன்ஸ்னால் இம்பேக்ட்னால சில நேரங்களில் போதிய அளவில் ப்ராப்பரான கருத்தரிப்பதற்கு இயலாமல் இருக்கலாம், சில நேரம் ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடுகள். ஸோ இந்த பிரச்சனைகள் மூலமாக ஒரு பிரச்சனையோட கருத்தரிப்பதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சில குறிப்பாக ஒரு 100 தம்பதியினர் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சுகரே இருக்கிற பேஷண்ட்டுக்கு குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கன்சீவ் வராங்க. இவங்களும் ஒரு நார்மல் ப்ரெக்னன்சியும் கண்டிப்பாக ஈக்குவல் இல்லை, இவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிரச்சனையே தவிர கருத்தரித்த முறை என்பது தவறு. ஸோ பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தையின்மைக்கான காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை பேர் பெறுவாங்க. இவங்கெல்லாம் நார்மல் தான், இவங்க ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கும் இதுக்கு இவங்களுக்கு எந்த மாறுபாடு இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த முறையில் தான் குழந்தை பேர் வருகிறது என்று அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது. ஸோ அந்த வகையில் ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி அதோட வளர்ச்சி, அதோட வழிமுறைகளில் கவனம், அதாவது கேர் அப்படின்றதுல ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் அந்த குழந்தையோட ப்ரெஷியஸ்னஸ், ஒரு பிரச்சனையோட பாதிப்பு இருக்கிறது, அந்த பாதிப்போட ரிஃப்ளெக்ஷன் அந்த கர்ப்பத்திலையும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் முக்கியம். உதாரணத்துக்கு இந்த பெண்ணுக்கு சுகர் இருக்க, சில நேரம் ப்ரெஷர் இருக்கலாம், சில நேரம் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கலாம், சில நேரம் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம், சில நேரம் இம்யூனலாஜிக்கல் ஏதாவது குறைபாடுகள்னால கரு வளர்ச்சி அப்போ ப்ராப்ளம் வரலாம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ப்ரெக்னன்சிக்கு ஒரு ரிஸ்க்கே தவிர ஐவிஎஃப் கருத்தரிக்கிற முறை என்பது ஒரு ரிஸ்க்கு இல்லை. அதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் சில விஷயங்கள் இந்த ஐவிஎஃப் கர்ப்ப காலத்திலையும் கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் நிறைய பெண்கள் எடுத்திங்கன்னா பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் ஒரு 35 வயது 36 வயது இந்த காலகட்டங்களில் கருத்தரிப்பாங்க. இரண்டாவது, இந்த வயது கூடும்பொழுது வயதுக்கு இயற்கையாகவே ஏற்படுற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஏன்னா ஒரு பெண் ஒரு 32 வயதுக்கு மேலே பண்ணும்போது அவங்க எல்டர்லி ப்ரைமின்னு சொல்கிறோம். வயது முதிர்ந்த பெண் கருத்தரிக்கும் போது இந்த வயதுக்கேற்ற சில பிரச்சனைகள் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படும். இது ஐவிஎஃப்பில் மட்டுமல்ல, ஐவிஎஃப்போடு சேர்த்து அவங்களுக்கு வயதும் ஒரு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் கர்ப்ப காலத்தில் இருக்கும். ஸோ இதனை மனதில் கொண்டு சில விஷயங்களில் ஒரு கவனம் செலுத்தணும். சில நேரம் அந்த மாதிரி விஷயங்களுக்கான சில எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க சொல்லுவோம். இதுதான் முக்கியமான விஷயமே தவிர இது ஐவிஎஃப்போ இல்லை அந்த பிரச்சனையை சரிப்படுத்தின ஐயுஐ முறையோ எதுவானாலும் ஒன்று தான். நிறைய பேஷண்ட் ஐவிஐ பண்ணிகிட்டு இருப்போம், ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுது, ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது, நல்ல டாக்டர் எங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. தவறு. ஐவிஎஃப்க்கும் ஐயுஐக்கும் எந்த வித்தியாசம் இல்லை கர்ப்பத்தில். ஆனால் கர்ப்பம், அந்த ப்ரிஷியஸ்னஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி தான் நமக்கு முக்கியமே தவிர வழிமுறைகள் முக்கியம் இல்லை. ஆனால் சில பிரச்சனைகள் இந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் மட்டும் பிரத்யேகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பெண்களுக்கு ஒரு இக்ஸி முறையில் கருத்தரிக்கிறோம். சில நேரம் அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில வகையான மாற்றங்கள், அந்த நஞ்சு உருவாகும் போது சில மாற்றங்கள், பல ஆய்வுகள் அந்த மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த நஞ்சில் வர்ற குறைபாடுகள், பிளாசண்டாவில் வர்ற குறைபாடுகள் இந்த ஐவிஎஃப் முறைகளில் எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸ் பண்ண எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பெண்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் பல வகை அதிகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றும் பல ஆய்வுகள் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் பிளசண்டல் இஷ்யூஸ், குறிப்பாக குழந்தை எடை குறைவாக பிறப்பது, குறை மாதத்தில் பிரசவம், ப்ரீமெச்சூரிட்டி, ப்ரீடேர்ம் பர்த், இதெல்லாம் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிக்கே சில விஷயங்கள் குறிப்பான விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களில் ஒரு நார்மல் ப்ரெக்னன்சியோட சில வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது.
குறிப்பாக முதல் 3 மாதத்தில் இப்போ ஓவரீஸ்க்கு வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம், அதுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த ஓவரீஸோட ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால, வீக்கம் இருக்கிறதுனால பல நேரங்களில் இந்த கருத்தரிக்கும் பொழுது, இந்த ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆகும்போது அந்த ஓவரீஸ் என்லார்ஜாக இருக்கிறதுனால சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? அடிவயிறு வலி இருக்கலாம், சில நேரங்களில் அந்த சிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகிறதுனால வயிறு உப்புசமாகலாம், ப்ளோட்டட் ஃபீலிங் இருக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இயற்கையான கர்ப்பத்தை விட அதிகமாக இருக்கலாம். பல நேரங்களில் இந்த ப்ளோட்டட் ஃபீலிங்னால் ஒரு ஹெவினஸ் இருக்கலாம், வலிகள் ஏற்படலாம், சில நேரம் ஈவன் அதனால் சில வெள்ளைப்படுதல் இதெல்லாம் கூட ஏற்படலாம். இரண்டாவது, ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் சில மருந்துகள் மாத்திரைகளை எக்ஸ்ட்ரா கொடுப்போம். குறிப்பாக அந்த லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுங்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அந்த நஞ்சோட செயல்பாடு வருவதுக்கு வரைக்கும் இந்த கார்பஸ் லூட்டியத்துக்கு சப்போர்ட்டுக்கு சில ஹார்மோன்ஸ் கொடுக்குறோம். ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்போம், ஈஸ்ட்ரோஜன் கொடுப்போம், சில நேரங்களில் ஹெப்பாரின் கொடுப்போம். இந்த மாதிரியான பல விதமான ஹார்மோன்ஸ் கொடுக்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு, இதனுடைய வலிகள் இவை அனைத்தும் இந்த பெண்ணுக்கு ஏற்படலாம். இது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு ஏற்படுற சில மாற்றங்கள், இந்த ஹார்மோன்ஸ் கொடுத்து இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பொதுவாக இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோய், உப்புச்சத்து, அந்த இரத்த அழுத்தம் இதெல்லாம் நார்மல் ப்ரெக்னன்சியோட இந்த பெண்களுக்கு சில சதவீதம் அதிகமாக ஏற்படுகிறது. ஸோ அந்த வகையில் இந்த கர்ப்ப காலத்தில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கணும். அடுத்ததாக, பொதுவாக இந்த செயற்கை கருத்தரிப்பில் ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ் கொஞ்சம் அதிகம்தான். இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு பல காரணங்கள். ஒன்று, கருவில் குறை இருக்கலாம், சில நேரம் இந்த கரு வளர்ச்சிக்கு ஏற்படுற மாற்றங்கள்னால கரு வளர்ச்சி பாதிக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள்னால கூட இந்த கரு வளர்ச்சி பாதிப்பாகி சில நேரங்களில் இந்த மிஸ்கேரேஜஸ் ஏற்படலாம். ஸோ அந்த வகையில் ஒரு நார்மல் கர்ப்பத்தை விட இந்த பெண்களுக்கு கர்ப்பகால கேர் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்க வேண்டும். அந்த வகையில், ஏன்னா ஒரு கருத்தரிப்பதற்கான பிரச்சனை ஒரு ஹார்மோனாக இருந்து அது ஒரு காரணத்தில் கர்ப்பத்தின் கரு வளர்ச்சியை பாதிக்குன்ற ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்த கட்டமாக, ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா எல்லாம் கரெக்டான பார்த்தா யூஸ்வலாக 4 மாதமான பிறகு இருவருடைய கர்ப்பமும் ஒரே மாதிரி கேர் தான். வளர்ச்சி ஒரே மாதிரி தான் இருக்கும், உடல் மாற்றங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பெரிய எக்ஸ்ட்ராவான எந்த விஷயங்களும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான கர்ப்பங்கள் கருத்தரிக்கும் பொழுது நஞ்சோட மாற்றங்கள், முக்கியமாக நஞ்சுக்கு போகிற இரத்த ஓட்டங்கள், நஞ்சு உருவாக்குற விதம். ஏன்னா பல நேரங்களில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்திருக்கலாம், ஃபைப்ராய்ட்ஸ் அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், அப்போ ஒரு ஸ்கார் இருக்கலாம். இந்த ஸ்கார்னால் என்ன ஆகும்? பல நேரங்களில் அந்த ஸ்காரில் போய் நஞ்சு ஒட்டலாம். சில நேரங்களில் இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் கருத்தரிக்காமல் இருந்து அந்த கர்ப்பப்பையில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால இந்த பெண்ணுக்கு குறை பிரசவமாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகலாம். குறிப்பாக செப்டம் இருந்திருக்கலாம், கர்ப்பப்பை வந்து சின்ன கர்ப்பப்பையாக இருந்திருக்கலாம். பல நேரங்களில் கருமுட்டைகள் வளர்ச்சி இல்லாத பெண்களுக்கு கர்ப்பப்பை வளர வைக்க மருந்துகள் கொடுப்பதனால அந்த விஷயங்களில் ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள்னாலும் இந்த கரு வளர்ச்சி என்பது பாதிக்கப்படலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் சில எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் தேவைப்படும். உதாரணத்துக்கு கர்ப்பப்பை வாய் தையல் போடுவது, அந்த கர்ப்பப்பை சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், கர்ப்பப்பையோட லென்த் குறைவாகி குறைப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறதுனால இந்த பெண்களுக்கு சில நேரம் கர்ப்பப்பையில் தையல், அந்த சர்வைக்கல் என்சர்க்ளாஜ் ஸ்டிச் போடுவதற்கான வாய்ப்புகள் ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியை விட அதிகமாக ஏற்படுகிறது. இது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த பெண்களுக்கு முதல் 4 மாதத்தில் அந்த ஹார்மோன் மாறுபாடுகள்னால த்ரெட்டன் மிஸ்கேரேஜ் ஏற்படலாம், ப்ளீட் ஆகலாம், ப்ளீடிங் ஏற்படலாம். சில நேரங்களில் பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரலாம். இதனால் பெரிய ஒரு ஹெமரேஜ், சப்கோரியான ஹெமரேஜ் சொல்லுவோம், நஞ்சுக்கு கீழ் உருவாகிற இடத்துல ஒரு பெரிய கிளாட்ஸ் உருவாகலாம். இதெல்லாம் பல நேரங்களில் மிஸ்கேரேஜ் ஆவதற்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம், அதை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த சப்கோரியானிக் ஹெமரேஜ் பர்சிஸ்டண்ட்டாக இருந்து பல பெண்களுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைபாடாகி வளர்ச்சி குறைபாடுகளும் ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு செய்கிற பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக ஏற்படுற விஷயம். இது வந்து ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி தெரியும்.
இதற்கு என்ன ஹார்மோன்ஸ் கொடுத்தோம், இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, இவங்களுக்கு என்ன காரணத்தினால பண்ணுறோம், இவங்களோட வயதுக்கான மாற்றங்கள் என்ன, இதற்கான என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி பார்க்குற ஒரு ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இதன் கர்ப்பகால கேரும் முக்கியமாக கருத்தில் கொள்வாங்க. அந்த வகையில் முதல் 5 மாதங்களில் இந்த மாதிரியான ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் இந்த பெண்களுக்கு மட்டும் ஏற்படும். அதனை சீரான முறையில் அதை பற்றி தெளிவாக தெரிந்த டாக்டர்ஸ்க்கு இதுக்கான என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ், இது இப்படி வரலாம், இதற்கான பாசிபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இன்று இந்த மாதிரி த்ரெட்டன் அபார்ஷன் வந்தால் பெண்களுக்கு நாங்கள் என்னென்ன கொடுக்கணும், என்ன மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கணும், இந்த ப்ளீடிங் வந்தால் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் இவங்களுக்கு 4th மந்தில் பிரச்சனைகள் வரும், 3rd மந்தில் பிரச்சனை வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இருக்கிறதுனால பல நேரங்களில் சில முன்ஜாக்கிரதையான சில விஷயங்களை கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வருகிற எண்ணிக்கை குறைவாகிறது. இதனால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ், குறை பிரசவம், குறை மாதத்தில் வலி, எடை குறைபாடு உள்ள குழந்தை, நஞ்சு பிரிதல், ப்ளீட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதையும் தடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையில் உருவான கருவானது கண்டிப்பாக வளரும் முறைகளில் மாற்றம் இல்லை, ஆனால் அது வளர்ச்சிக்கான சில விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது தான் இந்த வளர்ச்சி எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் சீராக இருக்கும். சில நேரங்களில் இந்த பெண்களுக்கு அவங்களுடைய கருத்தரிப்பதற்கு தடையான காரணமே அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இது ரொம்ப சீரிய முறையில் மாதம் சரி செய்ய வேண்டும். ஏன்னா இதை சீரான முறையில் சரி செய்யலைன்னா இந்த கரு வளரும்போது மூளை வளர்ச்சி குறைபாடுகள், நீர்ச்சத்து குறைவாகுது, குழந்தை வளர்ச்சி குறைபாடுகள், இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனை மனதில் கொண்டு இந்த பாதிப்பு இருக்கிற பெண்களுக்கு இதற்கான முன் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டே எடுக்கணும் அப்படின்றத முறைப்படி கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளின் பாதிப்பு குறைவாக ஏற்படும். பல நேரங்களில் இந்த ஐவிஎஃப் முறைகளில் இரட்டை குழந்தை பிறப்பு என்பது ரொம்ப அதிகமான ஒன்றாகும். ஸோ இரட்டை குழந்தை வருவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா 2 கரு வைக்கிறோம், குறைந்தது 2 கரு வைக்கலாம், வயது கூடினவர்களுக்கு 3 கரு கூட வைக்கலாம். அப்படி வைக்கும்பொழுது தான் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அந்த வகையில் மல்டிபிள் ப்ரெக்னன்சி, ட்வின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இரட்டை குழந்தைகள் இந்த ஐவிஎஃப் கர்ப்பத்தில் வரும்பொழுது பல நேரங்களில் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர், சில சிறப்பு சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ள வேண்டும். ஸோ இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஐவிஎஃப் கருத்தரிக்கும் பெண்களுக்கு பொதுவாக இந்த ஹெச்ஆர்டி முறையில் அந்த எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது பல நேரங்களில் அந்த நஞ்சில் ஏற்படுற இரத்த ஓட்ட மாறுபாடுகள்னால 8வது மாதம் 9ஆம் மாதத்தில் அந்த இரத்த ஓட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ, குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டங்களில் மாறுபாடு, டாப்லர் வேரியபிலிட்டி, பல நேரம் அதுக்கு சுற்றி உள்ள தண்ணிச்சத்து குறைவாகுது, நஞ்சோட செயல்பாடு பொதுவாக 40 வாரம் இல்லாமல் 37 வாரத்தில் குறைஞ்சிரும். இதனால தான் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி, நிறைய ப்ரெக்னன்சி நாங்கள் 36-37 வீக்ஸ் கம்ப்ளீஷனில் எடுத்துருவோம். ஏன்னா அந்த சமயத்தில் குழந்தை குறை பிரசவம் என்பதில்லை, ஆனால் இந்த 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணும்பொழுது இந்த நஞ்சோட செயல்பாடு சீக்கிரமாக ஸ்டாப் ஆகிறதுனால குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னன்சினா பொதுவாக 37 கம்ப்ளீட்டட் வீக்ஸில் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்போம். தேவைப்பட்டால் நிறைய குழந்தைகள் 37 வார கம்ப்ளீஷன்ஸில் பிரசவமாவது என்பது ரொம்ப வெகு சாதாரணமாக ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் நடக்கும். அதற்கான முன்ஜாக்கிரதையோட சில மெச்சூரிட்டிக்கான சில மருந்துகள், இந்த குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி வருவதற்காக சில மருந்துகளை நாங்கள் டாக்டர்ஸ் ப்ரிகாஷனாகவே கொடுத்துருவோம். ஸோ இதன் மூலமாக ஒரு ஐவிஎஃப் கர்ப்பம் என்பது ஒரு இயற்கை கர்ப்பத்தை கம்பேர் பண்ணும்போது அதற்கென்று சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை மனசில் கொண்டு அதனை சீரான முறையில் சரி செய்தோன்னா கண்டிப்பாக இதனால் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஐவிஎஃப் முறையில் கருத்தரிக்கும் பெண்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இதற்கான சில ப்ரிகாஷன்ஸோட, சில முன்ஜாக்கிரதையோடு இருப்பது உங்கள் கர்ப்பத்துக்கு மிக சிறந்தது.